இந்த வாகர இல்ல வாகர இலுமினாய் கால் பண்ண வேண்டி என்ன தீர்மானம்? இப்ப வாகர இருக்கிற ஆப்பில சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு சந்திப்பு செய்யறதுன்னு சொல்லி ஜிஏ டைம் தந்து 10 மணிக்கு வர சொல்லி பிறகு ஜிஏ கால் பண்ணி சொன்னாலும் ஆனரபிள் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் 2 பேருக்கும் பார்லிமெண்ட் இருக்கு. சனிக்கிழமை காலைல அவங்க விரையிடாது, சனிக்கிழமை பார்லிமெண்டே இல்ல. அப்ப ஜிஏ சொன்னாலும் 2 மினிஸ்டர்ஸும் விரையிடாது, கூட்டம் நடத்திடாதுன்னு சொன்னாங்க. அன்றைக்கு நீங்க தந்த டேட் நடத்திடான்னு சொன்னீங்க. நான் அந்த டேட்டின் அடிப்படையில நீங்க தான் சொல்லிதான் ஆர்ப்பாட்டம் கிளம்பி போனவங்க. சாட்டர்டே மார்னிங் டிசிசிக்கு முதல் உங்களை சந்திக்கணும் அந்த வாகர மக்கள் கேட்டது. பிறகு வாகர இருக்கிறாங்களுக்கு நீங்க டைம் தராம நேற்று ஒன்றது கவர்னர் டைம் வந்து 9 மணிக்கு ஒன்றது கவர்னர் சந்திச்சிருக்கு. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று இலுமினைட் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த இலுமினைட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை 4 வருஷமாக நிறுத்த சொல்லி தீர்மானம் எடுக்க சொல்லி 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 வந்து எல்லா கூட்டத்திலையும் நிறுத்தியாச்சு டிசிசி சேர்மன் சொன்னவர். இப்ப கடைசியா சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா அவங்க நீதிமன்றத்தை நாடு இருக்காங்க, வழக்கு போட்டிருக்காங்க. அப்ப நாங்க வழக்கு தான் பார்க்க வேணும். அப்ப வாகன இருக்கிறாங்களே இனி நாங்க ஆபீசர்ஸ் விட்ட புள்ளியால இல்லாட்டி நிர்வாகம் விட்ட புள்ளியால டிசிசி சேர்மன் விட்ட புள்ளியால இப்ப வாகன மக்களோ நாங்களோ கோர்ட்ஸுக்கு போய் ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கு. ரெண்டாவது வாகன டிசிஷன் இல்ல வாகன டிசிஷன் நிப்பாட்டுன்னு சொன்னீங்க. நிப்பாட்டு ஆனா இப்படி அப்ப கேன்சல் பண்ணி அதை கேன்சல் பண்ணதுக்கு இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் நான் சொல்றேன் ஃபுல்லா ஃபேக்டர் வச்சிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு லீசிங் காசு கட்டினதுக்கு பிறகு ஏனைய வருஷங்களுக்கு லீசிங் காசு கட்ட விடலன்னு தான் அவங்க கோர்ட்ஸுக்கு போயிருக்காங்க. இது இப்ப கோர்ட்ஸுக்கு போயிருக்காங்க. 2020, 21, 22, 23 எல்லா அவங்க எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிருக்கலாம், கொடுத்த பெர்மிட்டை கேன்சல் பண்ணிருக்கலாம். எத்தனையோ வழிகள் இருந்தது. அதை ஒன்றும் செய்யாம இப்ப கோர்ட்ஸுக்கு போக சொல்லி சொல்றீங்க. இப்ப ஒன்றும் செய்யல, சத்தம் போட்டது இங்க காய கொட்டா தானே. நீங்க நான் பண்ணது கூட தீர்மானம் பண்ணது அது கூட அடியேற்றா இப்படி பிரச்சனை வருது. காரணம் ஒரு ஆட்கள் காரணம் ரொம்ப வருதுன்றாங்க. காரணம் எடுத்து தீர்மானமே நான் ஜெயிலுக்கு போனது நாங்க வந்தப்ப நிப்பாடுலாம் நாங்க கிளியரா தீர்மானம் நிப்பாடுங்க. அவங்க ஒருத்தாங்க ஆட்கள் எடுத்து 2008ஆம் ஆண்டு வந்து சொல்றாரு ஒரு விஷயம் இருக்கு. அதனால நான் கோச்சி ஒரு கடத்தலையே கோச்சி போய் ஆகுங்க. இப்ப இல்ல கலைஞ உங்களோட நான் நீங்க சொன்னது சரி. அது கரண் டிஎஸ் இருந்தாரா இல்லாட்டி ராகுல் நாயுடு டிஎஸ் இருந்ததா இல்லாட்டி அருணன் டிஎஸ் இருந்தது எந்த பிரச்சனை இல்லை. நான் சொன்ன விஷயம் என்னென்றால் டிசிசி மட்டத்துல நாங்கள் அதை ஸ்டாப் பண்றதுக்கு 2020, 21, 22, 23 தவறுனபடி அவங்க இப்ப கோர்ட்ஸுக்கு போயிருக்காங்க என்று ஒரே ஒரு வாதம். நாங்கள் சரியாக இதுக்கு ஒரு மாற்று வழி எடுத்திருந்தால் 4 வருஷமா அவங்க கோர்ட்ஸ் இனி கோர்ட்ஸ் தான் பார்க்க வேணும்னா இங்க ஆபீசர்ஸ் ஒன்றும் செய்யலாம். அதை தான் நான் சொல்றேன். வழக்கு இருக்கு தானே, வழக்கு போட்டிருக்காங்க. அப்ப வழக்கு அப்படி போட்டோம் நம்ம சும்மா வழக்கு என்ன வழக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இல்ல அது சரி. அப்படி என்றால் இப்ப வந்து டிஎஸ் வந்து இதுக்கு வந்து இடையூறு நடந்தாரோ இது ஒன்று சொல்லி வாகனம் செய்தாக்கள் யாராவது போகணும். என்னன்னா நாம சும்மா இவங்க வீரவசனம் காய்ச்சிட்டு போற மாதிரி நாளைக்கு கோர்ட்ஸால் ஆர்டர் பண்ணாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு எல்லா சட்ட ரீதியான அனுமதி இருக்கு, இவங்களுக்கு செய்யணும்னு சொன்னால் நீதிமன்ற உத்தரவு ஒரு செய்யலாம். வழக்கு கூட அவங்க ஆபீஸியா இருக்குது. அங்க அவங்க இதுல தனியார் காணியம் இருக்கு. அப்ப நீங்க லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணது கூட இஐஏ என்வாயர்மெண்ட் அசஸ்மெண்ட் இல்லாத அங்கத்தை மக்களோட கம்ப்ளைண்ட் சொன்னால் இதை வளமையா ரால் பண்ணிட்ட வள கம்ப்ளைண்ட் இந்த சீட் பண்ணி தண்ணீருக்குள்ள வந்து விவசாயத்தில் மாசுபடுவதை மற்றதால அந்த கழிவு தண்ணீர் வந்து நாள் சேர்த்து போயிருக்கு இப்படிலாம் இருக்கு. ஸோ ஒரு இஐஏ அசஸ்மெண்ட் வந்து நீங்க அந்த ஐடென்டிஃபை பண்ண ஏரியா செய்ய வேணும்ன்றத எங்களோட ரிக்வெஸ்ட். ரெண்டாவது நாங்க டிசிசி இஐஏ ரிப்போர்ட் எடுத்து பார்ப்போம். என்னன்னா டிசிசி சேர்மன் டிசிசி மெம்பர்ஸ் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அரசாங்கத்துல கொள்கைக்கு மாறாக தீர்மானம் எடுக்கலான்றது உங்களோட டிசிசி நீங்க கவர்மெண்ட் இருக்கிற உங்களோட படம் இருக்காங்க.
நாங்க மக்கள் பிரதிநிதியாக மட்டக்களப்பு மாவட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி என்ற அடிப்படையில் இந்த மக்களோட சார்பில் இந்த 2 திட்டங்களுக்கும் முழுமையான எதிர்ப்பு பதிவு செய்யணும். நீங்க டிசிசி சேர்மன் இருக்கலாம், ஆனரபிள் ஸ்டேட் மினிஸ்டர் கவர்மெண்ட் இருக்கிறபடி அவங்க அதை எதிர்க்கணுமோ இல்லையா நீங்க சொன்னதின் போல இயலாது. இந்த கவர்மெண்ட் பாலிசி அவங்க இருக்கிற நாங்க மக்களோட சார்பில் இந்த 2 திட்டங்களும் வாகரைக்கு வேண்டாம் என்ற தீர்மானத்தில் இருக்கு. Environmental consent is also in the environmental consent is not an environmental impact assessment. EIA என்ற ரிப்போர்ட்டோட தயார்படுத்துவாங்க. இந்த environment consent சொன்னா அவங்க சில நேரம் அந்த அளவு டீப்பா வந்து அதை ஸ்டடி பண்றதா இல்லையான்றது எனக்கு